சிங்க் அடப்பை கூட எடுத்துடலாம் போல இருக்கு. என் மூக்கில் இருக்க அடப்பு சுத்தமாக எடுக்க முடியல. நைட் ஆனால் படுக்கும் போதாங்க அதுவும் கரெக்டாக மூக்கு அடைச்சிக்குது. நைட்டு சரியாகவே தூங்க முடியாததுனால காலையில் 4:30 மணிக்கெல்லாம் இன்னைக்கு எழுந்துட்டேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால முதல்ல பூஜை பாத்திரத்தெல்லாம் கழுவிடலாம்னு சொல்லிட்டு கழுவி முடிச்சுட்டு அப்புறம் டெய்லி சரி பூஜையும் பண்ணி முடிச்சுக்கிட்டேன். சிம்பிளாக ஒரு லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணி குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் போய் விட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா மணி 9:30 ஆயிடுச்சு. குழந்தைங்களை விட்டுட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா கோயிலும் போயிட்டு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு ஏன்னா இன்னைக்கு தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை விளக்கு போடணும், அதையும் போட்டுக்கிட்டேன். அப்படி இப்படின்னு கொஞ்சம் நேரம் டைம் ஓட்டிட்டு ஒரு 10:30 கிச்சனை கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டவ் கவுண்டர் டாப் எல்லாத்தையும் கிளீன் பண்ண ஆரம்பிச்சேன். ஆயில் பாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இருந்துச்சுங்க. அதில் 2 காவ் வாங்கிட்டேன், 1 தான் இருக்கு. அது என்னைக்கு காவ் வாங்க போறேன்னு தெரியல. இன்னொரு ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருந்தேன். அரிசி ட்ரம்ம கழுவி காய வச்சு மறுபடியும் அரிசியை கொட்டும் போது பார்த்தீங்கன்னா தர டைல்ஸ்ன்றதுனால அப்படியே வடிக்கு விட்டுடுச்சு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏடாகோடம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் அரிசி கவரை ஃபுல்லா ஓப்பன் பண்ணாம கொஞ்சமா ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். நல்ல வேலை அவ்வளவா கீழே கொட்டல. கிச்சனை கிளீன் பண்ணலாம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கு இடையில ஏதோ ஒரு வேலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை வந்து ஏதோ ஒரு பொருள் எடுத்தேன்னா ஃப்ரிட்ஜ் பார்க்க அசிங்கமா இருந்தனால அதையும் கையோட கிளீன் பண்ணிட்டேன். ஃபுல்லா பளிச்சு பளிச்சுன்னு ஆக்கிட்டேன் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி ஒன்ன தவிர.